ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம மைனீஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே மைனீஸ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். மைனீஸில் வந்து நிறையா ஃப்ளேவர் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃப்ளேவர் இருக்கிறதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு எம்டி மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் டைரெக்டாக நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டுடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஸ்டர்டை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். கடுகை நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கிறேன். இப்போ வந்து அதே மிக்ஸி ஜாரில் கரெக்டாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நொறையாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க 1/2 ஸ்பூன் ஆஃப் மஸ்டர்ட் பவுடர், கூடயே வந்து ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் உப்பு, கூடயே வந்து சுகர் வந்து எனக்கு ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் சுகர், கூடயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 2 பூண்டை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது அடுத்து வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் வந்து நான் கரெக்டாக 150 ml எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எந்த ஆயில் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ளேவர்டு ஆயில் மட்டும் சேர்க்காதீங்க. ஃப்ளேவர்டு ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லு, அதோட ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும். அதனால ஃப்ளேவர் இல்லாத, வாசனையே இல்லாத ஆயில் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட மிக்சியில் நான் கரெக்டாக 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் அரைக்கிறேன். இப்போயும் வந்து ஓரளவு கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தாலே போதும், நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் கரெக்டாக 1 ஸ்பூன் அளவு ஆயில் மட்டும் ஆட் பண்ணி மறுபடியும் நான் வந்து அரைச்சிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அரைச்சி முடிச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது மைனீஸில் அப்படின்னா சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மைனீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மைனீஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மைனீஸை வந்து நம்ம எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ஃபிஷ் ஃபிங்கர் கூட, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட, இந்த மாதிரி நிறையா வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.